பட்ஜெட்டில் 90 Hz டிஸ்பிளேயோட லான்ச் ஆகிருக்கிற ரெண்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா Realme 6 அண்ட் Realme 6 Pro. நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற மொபைல் Realme 6. வெல்கம் டு டெக் சமூகம். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 6. வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு USB கேபிள், ஒரு ஹேண்ட்செட், ஒரு சார்ஜர், ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு சேஃப்டி கைடு, ஒரு குவிக் கைடு, ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ்ன்னு இருக்குது. 6.5 inch டிஸ்பிளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த வழக்கமாக எல்லா Realme மொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா மொபைல்ஸ்லையும் வர மாதிரி அந்த TPU ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த குவிக் ஸ்டார்ட் இன்ஃபர்மேஷன் கைடு இதெல்லாம் இருக்குது. சரி இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய மொபைல் இருக்குது Realme 6. ஓகே, நமக்கு வந்து ப்ளூ கலர் வெர்ஷன் கிடச்சிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் ரியல்மியோட 30 வாட் சார்ஜர்னு நினைக்கிறேன். டிப்பிக்கல் 30 வாட் சார்ஜர். எஸ், டிப்பிக்கல் 30 வாட் சார்ஜர். அவுட்புட் 5 வாட் 2 ஆம்ப் ஆர் 5 வாட் 6 ஆம்ப் மேக்ஸ். மேட் இன் இண்டியா. இந்த மொபைல் வந்து என்ன டைப்பு கேபிள்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல் தாங்க எல்லா மொபைல் மாதிரியுமே இப்போது 2018-19க்கு அப்புறமா வந்து டைப் சி தான். சில பேர் இன்னும் மைக்ரோ யூஎஸ்பியை யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ யூஎஸ்பி அழிஞ்சு போச்சு, இன்னும் அதையே நம்பிட்டு இருக்காதீங்க. நம்ம இப்போ மொபைலோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம் ஆன் பண்ணி. இதில் என்னங்க பட்ஜெட்டில் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து 64 மெகாபிக்சல் குவாட் கேமரான்னு சொல்கிறாங்க. 90 Hz டிஸ்பிளேன்றாங்க. அந்த டிஸ்பிளேக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். எப்போவுமே வந்து நம்ம மொபைலில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நிறைய பக்ஸ் இருக்கும். பக் ஃபிக்ஸ் அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஐகான் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட்டாகவே நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது Realme UI அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த ஃபோனில் மட்டும்தான் வருது. இந்த ஃபோனில் மட்டும்தான் வருதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன X50 Proலையும் வருது. பட் வந்து அது ஃப்ளாக்ஷிப், இது மிட் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம ஐகான்ஸை மாற்றி பார்க்குறோம். மெட்டீரியல் ஸ்டைலில் வச்சோன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மெட்டீரியல் ஸ்டைல், ஆண்ட்ராய்டு 8 அண்ட் தென் ஆண்ட்ராய்டு 7 நோகட்டு அந்த டைமுக்கு போன மாதிரி இருக்குது. ஸோ பெபிளுக்கு போவோம் நம்ம. பெபிள் ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து இந்த கஸ்டம் லான்ச்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீம்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது நமக்கு கஸ்டம் தீம்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ப்ளஸ் ஐகான்ஸ் அப்படின்ட்டு நம்மளே நம்மளோட தீமோட ஐகான்ஸை வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படி இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற இமேஜை வந்து மாற்றலாம். இல்லை ஐகான் சைஸையே டோட்டலாக கூட மாற்றலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டம் லான்ச்சஸில் தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. பட் இப்போது வந்து டிஃபால்ட்டாகவே Realme வந்து Realme UIயில் தராங்க. சரி, இன்னும் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா UIயே இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இல்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. நீ ஏதாச்சும் பேசணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதரா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன், ஸ்டேட்டஸ் பார், டிஸ்பிளே பிரைட்னஸ், இதெல்லாம் எப்போவும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தாங்க. கன்வீனியன்ஸ் டூல்ஸா? இது என்னங்க அது? ஓகே, ஸ்மார்ட் சைடு பார், கெஸ்டர்ஸ், மோஷன்ஸ், அசிஸ்டிவ் பால். ஸ்மார்ட் சைடு பாரை கொஞ்சம் ஆன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, அசிஸ்டிவ் பால் நம்ம ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து எல்லாரும் காப்பி அடித்தது தாங்க. கெஸ்டர் அண்ட் மோஷன்ஸ், ரைஸ் டு வேக், ஆட்டோ இயர் பிக்கப் கால்ஸ், ஆட்டோ ஸ்விட்ச் டு இயர் ரிசீவர், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ். ஃபோனை திருப்பி வச்சுட்டா மியூட் ஆகிடும். இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்குது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் டைமில் திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஃபோனை ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டோம்னா இன்கமிங் கால்ஸ்லாம் மியூட் ஆகிடும். ஓகே, செக்யூரிட்டியில் வந்து நமக்கு செக்யூரிட்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா வாவ், Feb 5 2020 வரைக்கும் இருக்குது. பட்டு அப் டு டேட் இல்லை. ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவல். செக் ஃபார் அப்டேட் கொடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்ட்டு. ஓகே, இப்போ தான் லான்ச் ஆகிருக்கிறதுனால இந்த வீக் தான் ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா இவங்க அப்டேட் ஏதாச்சும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவரால் சாஃப்ட்வேர் அப்டேட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, Realme UI RMX 2001 11A.08. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? ஓகே, ஃபீச்சர்ஸை கூட அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கிளிட்ச்னு சொல்லலாம். இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாமே வரதுன்னா ஹேடாப் க்ளவுடு. ஓகே, ஏடாப் க்ளவுடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லா க்ளவுட் ஸ்டோரேஜுக்கும் வர மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் க்ளவுட் பேக்கப் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து ரியல்மியே இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, Realme லேபில் பார்த்தீங்கன்னா வந்து டியூல் மோட் ஆடியோ அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கனெக்ட் அ பேர் ஆஃப் ஈச் ஆஃப் ப்ளூடூத் அண்ட் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ்.
ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து இவங்க லாஸ்ட் வந்து அப்டேட்லேயே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டியூல் மோட் ஆடியோ கொடுக்குறோம் ரியல்மி லேபில். இது வந்து எங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது, பட் வந்து இன்னும் வந்து டெவலப்பர் ஸ்டேஜை தாண்டலை அப்படின்றாங்க. ஸோ அப்படி என்ன நீங்கள் என்ன கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அண்டு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து அட் அ டைமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஹெட்செட்டில் 2 பேர் அந்த ஒரே ஆடியோவை ஒரு காதை வச்சு தான், ஒரு சைடை வச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கும், 2 பேர் பார்க்குற மாதிரி இருந்தால். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் வந்து 2 பேரும் அட் அ டைமில் வந்து ஒருத்தர் ஒயர்லெஸ் அண்டு இன்னொருத்தர் ஒயர்டு ஹெட்செட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம், இது டெமோ வீடியோ தான், 4Kல இருக்குது வீடியோ, பட் வந்து நமக்கு 1080pல தாங்க ரன் ஆகும். பார்ப்போம் இதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த ஃபோனில். நீங்கள் ஸ்க்ரீன் குவாலிட்டியை பார்த்துருப்பீங்க. என்ட்ரி லெவல் ஃபோனுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கே ஸ்க்ரீனில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து இது என்ட்ரி லெவல் ஃபோன் கிடையாதுங்க, இது மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் வந்துருச்சு. ரியல்மியோட நம்பர் சீரீஸில் வந்து 5 ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரோ தான் வந்து மிட்ரேஞ்ச் சீரீஸில் வந்திருக்கும், 5 என்ட்ரி லெவல் கேட்டகரியில் தான் இருந்துச்சு. பட் வந்து 6 வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிட்ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதில் ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இது 90 Hz டிஸ்பிளே. ஓகே, ரியல்மி 6 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா, 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே, 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் ஃப்ரம் 12,999 ஆம்பா. ஓகே, 12,999 கொடுத்து வாங்குற அளவுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? எங்க 90 Hz டிஸ்பிளேங்க, இது பத்தாதா? வாவ், 64 மெகாபிக்சல் ஏஐ குவாட் கேமராவா? அண்ட் தென் வந்து 119 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் இருக்குது. சரி, இந்த கேமரா சாம்பிள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் அடுத்து கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோலேயே அடுத்து வீடியோ ஃபுட்டேஜும் கேமரா சாம்பிள் ஃபுட்டேஜும் ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த கேமரா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ஃபோனில் அப்படின்ட்டு. Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. ஓகே, இதுதாங்க இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. இப்போ ரியல்மியில் செகண்டாக வர சீரீஸில் வந்து ரியல்மி 6 அண்ட் 6 ப்ரோ சீரீஸில் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஏன் செகண்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியே X50 ப்ரோவில் டியூவல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து ரியல்மி 6 ப்ரோலையும் டியூவல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் லென்ஸ் தாங்க, மிட் ரேஞ்சில் டியூவல் கேமரா செல்ஃபி வருது 6 ப்ரோவில். இது வந்து கொஞ்சம் என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்சுன்றதுனால சிங்கிள் கேமரா தான் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்குது, ஃபுல் சார்ஜ் இன் 60 மினிட்ஸ் தான். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், வீடியோ வந்து என்ன தான் குவாலிட்டியில் இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து சார்ஜ் குறைய தான் செய்யும். பட் வந்து இதில் 30 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது வூக் சார்ஜர் இருக்கும்போது. ப்ராசஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோ G90T கேமிங் ப்ராசஸர்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ ஹீட் ஆகும், என்ன டெஸ்டிபேஷன் பண்ணோன்றது நம்ம ஒரு கேம் விளையாடி பார்த்துருவோம், ஒரு பப்ஜி கேமு, அப்போ வந்து நமக்கு புரியும். இப்போ ஒரு பப்ஜி கேம் விளையாடுறோம், நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஹை செட்டிங்ஸில் தான் வச்சுருக்கோம். ஹை செட்டிங்ஸ்னால் வந்து நீங்கள் கேட்கலாம், ஹைனா அல்ட்ரா செட்டிங்ஸ் தான் ஹை அந்த அல்ட்ரா செட்டிங்ஸ் அவைலபிளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. பப்ஜி நல்லா தாங்க இருக்குது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருங்க, 0.29 செகண்ட்ஸில் இன்ஸ்டன்ட் அன்லாக்காம். ஓகே, இதுதான் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. லாக் ஸ்க்ரீனோட அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 2400x1080p டிஸ்பிளே இருக்குது. 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளேன்றாங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளேங்க. ஏங்க 6.5 இன்ச் டிஸ்பிளே இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கா? என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்சில் என்னென்னமோ கலக்கிறாங்க ரியல்மி. இவங்க வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து அவுட்ஸ்டாண்டிங் CPU பர்ஃபார்மன்ஸை, பவர்ஃபுல் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் கேப்பபிலிட்டி அப்படின்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. சரி, என்ன மொபைலோடப்பா கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இவங்களோட போன வருஷத்து வேரியண்ட்டு ரியல்மி 5 ப்ரோ அது கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னாங்க மார்ஜின் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு 20,000 தான், 19,000 20,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்காக நான் அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தி அப்கிரேடுங்க. இது 90 Hz டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. சார்ஜிங் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க, 18 வாட் சார்ஜ். சரி, நான் பிராண்டு குறிப்பிட விரும்பலை, ஆனால் நிறைய பிராண்டு 18 வாட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அவங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 110 மினிட்ஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க 18 வாட் சார்ஜில். 30 வாட் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஆகிறதுக்கு வந்து 55 மினிட்ஸ் தான் ஆகுது.
ஓகே, இதில் 3 கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி மூணுமே போட்டுக்கலாம். அப் டு 256 GB எக்ஸ்ட்ரா மெமரிங்க. எங்க 256 GB எக்ஸ்ட்ரா மெமரிங்க. ஏற்கனவே நீங்கள் 128 GB வேரியன்ட் வாங்கியிருந்தீங்கன்னா 256 GB சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 350 GBக்கு மேலே உங்களுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம ரியல்மி 6ஓட ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவை பார்த்தோம். இந்த மொபைல் 12,999 கேட்டகரியில் வருது. இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் செல்லையோ இல்லை ரியல்மி வெப்சைட்லேயோ வாங்கலாம். அண்ட் தென் வந்து இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து இதில் ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெக் சமூகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.